இப்ப தேவனுடைய ராஜ்யம் என்று யோசிக்கிற பிள்ளைகள் அவங்களுடைய லிமிட்ஸை தாண்ட மாட்டாங்க. we are not supposed to go beyond the limits. இங்க அந்த பாஸ் என்ன சொல்றாரு, ஊழியக்கார பெண்களோட இருமா, நீ ஆண்களோட இல்ல, ஊழியக்கார பெண்களோட இரு. யார் நல்லா ஊழியம் செய்யறாங்களோ, யார் ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கூட நீ கலந்து இரு. அவர்கள் அறுபறுக்கும் வயலை நீ பாரு, அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாரு. இன்னைக்கு நம்ம செய்வது மற்ற புதுசா வருகிற பிலீவர்ஸ் ஆகட்டும், நமக்கு கீழே இருக்கிற ஜூனியர்ஸ்க்கு ஆகட்டும், நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வாழ்றோமா? சபைக்கு எத்தனையோ வருஷம் ஆயிருக்கலாம். சிலர் 10 வருஷமா நம்ம கிறிஸ்தவங்களா இருந்திருக்கலாம், 5 வருஷமா கிறிஸ்தவங்களா இருந்திருக்கலாம், 2 வருஷம் கிறிஸ்தவங்களா, 1 வருஷம் இருக்கலாம், 1 month இருக்கலாம். வாட் ஆர் அதர்ஸ் லேர்னிங் ஃப்ரம் அஸ்? நம்ம செய்கின்ற காரியங்களிலே அவர்கள் பார்த்து என்ன ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல, இங்க பாருங்க, ரூத்து கிட்ட போக சொல்ற, அவர்கள் அறுப்பறுக்கும் வேலையை நீ பார்த்து அதன்படி செய். மற்றவர்கள் என்னை பார்த்து கற்றுக்கொள்ளும் கூடும்படியாக ஏதாச்சும் இருக்கா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு நம்ம போதிக்கிறது, இட் இஸ் நாட் கிரேட் திங். we have to preach what we do. ஒருவேளை நான் இதெல்லாம் சொல்லிட்டு நான் இதை செய்யாமல் போனால் தேவனுடைய ராஜ்யத்துல எனக்கு பங்கு கிடையாது. அங்க ரூத்தை பார்த்து அதான் சொல்றாரு போவாஸ், அவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாருமா, அதுபடி செய் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்திலே காரியத்தை செய்கின்ற பிள்ளைகள் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருப்பார்கள். மாதிரியாக அப்படின்னும் போது see how what they are doing, அவர்கள் செய்வதை நம்ம பார்க்கும்போது we will feel that இவங்களை போல நம்ம இருக்கணும்ப்பா, இவங்களை போல நம்ம வாழணும்ப்பா, இவங்களுக்குள்ள இருக்கிற கேரக்டர் எனக்கு வேணும்ப்பா. அப்படி யாராச்சும் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பார்களா? எனக்கு கமெண்ட் பண்ணலாம், யாருன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். வேதத்தின் அடிப்படையில தான் நான் பேசுறேன். பிகாஸ் இது எனக்கு ஏசப்பா எனக்கு கத்து கொடுத்தது. how we have to behave in the church. Rather than church putting so many rules for others, we have to become what God has given for us first. அவளை ஈனம் பண்ணாதீங்க. ஒரு வசனம் அழகா சொல்லுது, போவாஸ் தன் வேலைக்காரர்களை நோக்கி